ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர் பார்த்தீங்கன்னா மீரா. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தேஜஸ் அஜா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரித்திகா நாயக் நடிச்சிருக்காங்க. ஜெகபதி பாபு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது கார்த்திக் கட்டமணினி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஏன் இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க, தமிழ் டப்பிங்லையும். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா தேஜஸ்வினி நடிச்சிருக்காங்க. ரமேஷ் திலக் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி. படத்தோட டைரக்டர்ன்றது மூமாறன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி டென்ட் கோடால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பேட் கேர்ள். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா அஞ்சலி, சிவராமன், ஹரிதுஹரன், சரண்யா ரவி மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது வருஷா பரத் அவங்க தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான இப்போ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை செப்டம்பர் மாதம் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜியோ ஹாட்ஸ்டாரில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா நேஸ்லன், சாண்டி மாஸ்டர், கல்யாணி பிரியதர்ஷன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது டொமினிக் அருண் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் ரெண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஓடிடி சம்மந்தமான அப்டேட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.